ஹலோ அஸ்பிரன்ஸ். இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூட்டைல், ஃப்ரூட்லெஸ் அண்ட் வெயின். நான் செய்கிற செயல் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான மீனிங் தான் வந்துட்டு ஃபியூட்டைல், ஃப்ரூட்லெஸ் அண்ட் வெயின். இதுக்கு ஈக்குவலண்டாக இருக்க இடியம்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ரீஇன்வென்டிங் த வீல். ஒரு வீல் அப்படின்னு சொல்கிறது இட் ஷுட் பி இன் சர்க்குலர் ஷேப். அதை நான் ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாவோ வைக்கிறதுக்கு அது வந்து எஃபிஷியண்டாக இருக்காது. இன் அதர் சென்ஸ் அதை நான் ரீஇன்வென்ட் பண்ண தேவையில்லை. அப்படி நான் ரீஇன்வென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னோட எனர்ஜியையும் டைமையும் நான் வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அது ஃபியூட்டைலான ப்ராசஸ். அதே மாதிரி பார்க்கிங் அப் த ராங் ட்ரீ, தவறான ஒரு மரத்துல போய் நான் குலைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு டாக் ஒரு ஸ்குரில சேஸ் பண்ணிட்டு போகுது. ஸ்குரில் ஏறின மரத்தை விட்டுட்டு வேற ஒரு மரத்துல போய் பார்க் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்குரில் பயப்பட போறது கிடையாது. இட்ஸ் ஃபியூட்டைல் ப்ராசஸ். அதே மாதிரி தான் ஃபிளாகிங் அ டெட் ஹார்ஸ். ஃபிளாகிங் அ டெட் ஹார்ஸ் அப்படின்னா ஃபிளாகிங் அப்படின்னா என்ன இருக்கும்னா ஒரு ஹார்ஸ் ரேஸ்ல வந்துட்டு அந்த ஹார்ஸை விப் பண்ற அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் ஃபிளாகிங். எவ்வளவுதான் ஒரு டெட் ஹார்ஸ் நான் ஃபிளாக் பண்ணாலும் அந்த ஹார்ஸ் எந்திரிச்சு அந்த ரேஸை ரன் பண்ண போறது கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே அதுவும் எனக்கு ஒரு ஃபியூட்டைலான யூஸ்லெஸ்ஸான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கான ஆன்டனிம் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா ப்ரொடக்டிவ், விர்ச்சுவஸ் அண்ட் எஃபிஷியன்ட். மூணுமே ரொம்ப எஃபிஷியண்டா பலனுள்ளதா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இடியம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். ஒரு ஆனியன் அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதோட ஹெட்ல தான் அடிக்கணும், சைட்லயோ லோயர்ல இருந்தோ நான் அடிக்க போறது கிடையாது. விச் மீன்ஸ் எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண போறேன், பலனுள்ளதா ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். த சேம் திங் தான் ஆன் த பால் அண்ட் ஆன் த மணி. ஒரு கிரிக்கெட் ஆடும்போது அந்த பேட்ஸ்மேன் ஒரு பாலை சிக்ஸ் அடிக்கணும் அப்படின்னா அவனோட ஃபுட் எங்க இருக்கணும், அவனோட பேட் எங்க இருக்கணும்ன்றத பொறுத்து அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் அந்த பால் சிக்ஸ் போக போகுது. விச் மீன்ஸ் எஃபிஷியண்டா இருக்க போகுது. ஸ்ட்ரைக்கிங் when the iron is hot. அயனை வந்துட்டு நான் அடிக்கணும், ஐ ஹாவ் டு ஷேப் இட், மோல்ட் இட் அப்படின்னு சொன்னா அது எப்போ ஹாட்டா இருக்கோ அப்போ மட்டும்தான் அதை என்னால் ஷேப் பண்ண முடியும். விச் மீன்ஸ் டூயிங் வாட்ஸ் நெசசரி வென் இட்ஸ் நெசசரின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த இடியம்ஸ்க்கான அர்த்தமா இருக்க போகுது. தேங்க்யூ.